رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நாட்களின் தலையான நாள், உலகம் படைக்கப்பட்ட நாள், உலகம் அழியும் நாள் போன்ற சிறப்புகள் இடம்பெறும் நாள் எது? இதுக்கான ஆன்சர் வெள்ளிக்கிழமை. மார்க்கத்தில் நல்ல நேரம், கெட்ட நேரம், நல்ல நாள், துர்திஷ்ட நாள் இவையெல்லாம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த அனைத்து நாட்களும் நல்ல நாள்தான். 24 மணி நேரமும் சிறப்பான நேரம்தான். இப்படிதான் மார்க்கம் கூறுகின்றது. அப்படி கூறினாலும் சில நாட்களை, சில மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துகின்றான். புனித மாதங்கள், சிறப்பான நாட்கள் என சிறப்பித்து அந்த நாட்களில் நாம் அதிகம் அமல்கள் செய்ய வேண்டும் எனவும் கூறுகின்றான். மற்ற மாதங்களில் நாட்களில் செய்யும் அமல்களுக்கு கிடைக்கும் கூலியை விட இந்த மாதங்களில் நாம் செய்யும் சிறு அமலுக்கும் அதிகமான கூலிகள் கிடைக்கும். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்த உலகத்தில் சில நாட்களை இப்படி கண்ணியப்படுத்த காரணம் இதன் மூலம் நாம் பலன் பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில்தான். அந்த வகையில் இன்னும் 2 நாட்களில் புனித மாதம் துல்ஹஜ் மாதம் பிறக்கவிருக்கிறது. ரமதானின் கடைசி 10 இரவுகள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் சிறப்பு வாய்ந்தது. துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யப்படும் அமல்கள் மற்ற மாதங்களில் செய்யப்படும் அமலை விட அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானவை. அதை நினைவில் கொண்டு இந்த மாதத்தின் முதல் 10 நாட்களில் நாம் சரியாக அமல்கள் செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுவிட்டால் நமக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிடும். இன்னைக்கு இந்த வீடியோவில் துல்ஹஜ் மாதத்தில் என்ன துவா ஓதலாம் இதை சொல்ல போகிறதில்ல. துல்ஹஜ் பிறை பிறக்கும் வரை ஓத வேண்டிய மிக முக்கிய துவாவை தான் சொல்ல போகிறேன். துல்ஹஜ் மாதம் புனித மாதம், எப்படியாவது நிறைய அமல்கள் செய்ய வேண்டும், நோன்புகள் நோக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும் என நிறைய நீயத்தோடு ஆசையாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். சில பேரால் செய்ய முடியும், சில பேரால் செய்ய முடியாது. இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த துவாவை ஓதுனா 100% நீங்கள் நினைத்த அமல்கள் துல்ஹஜ் மாதத்தில் செய்து அதிக நன்மைகளை பெற முடியும். நாம் சின்னதாக ஒரு அமல் செய்தாலும் அதற்கும் அல்லாஹ்வின் நாட்டம் தேவை. அவன் நாடினால் மட்டுமே அந்த அமலை செய்து அதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். மேலும் ஒரு இபாதத்தை நாம் செய்ய நினைக்கும் போது அதில் பல தடங்கள் வரும். ஷைத்தான் அவ்வளவு சீக்கிரம் செய்ய விட மாட்டான். அதுவும் குறிப்பாக இது போன்ற சிறப்பான நாட்களில் நம்மை அமல்களை செய்ய விடாமல் அல்லது குறைத்து செய்ய விட்டு நஷ்டப்படுத்தி விடுவான். அப்படி நமக்கு நேராமல் இருக்க இன்று முதல் இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க. எப்போ எத்தனை முறை ஓதணும் இதை துவா சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம அஇன்னி அலா ஸிக்ரிக வஷுக்ரிக வஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹும்ம அஇன்னி அலா ஸிக்ரிக வஷுக்ரிக வஹுஸ்னி இபாதத்திக். இதோட மீனிங் என்னென்னா, யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி புரிவாயாக. மிக சிறந்த துவா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர் ஒருவருக்கு பிரத்யோகமாக கையை பிடித்து இந்த துவாவை கற்றுக் கொடுத்து இதை ஓதுவதை ஒருபோதும் விட்டுவிடாதே எனவும் கூறியுள்ளார். அந்த அளவு சிறப்பு வாய்ந்த துவா. இந்த துவாவை தொடர்ச்சியாக ஓதுவதன் மூலம் நம்மால் இறைவனை அதிகமாக நெருங்க முடியும். எந்த அளவு அதிகம் அல்லாஹ்வை நெருங்கி செல்கின்றோமோ அதைவிட வேகமாக நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்க வேண்டும் என விரும்பினால் இந்த துவாவை அதிகமாக ஓத ஆரம்பிங்க. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு குறைந்தது 3 முறை ஓதுங்க. தினமும் ஓத வேண்டிய துவா இது. குறிப்பாக இனி வரும் இந்த 2 நாட்கள் அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க. இதன் மூலம் வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தில் நீங்கள் நினைத்ததை விட அதிக அமல்கள் செய்து வெற்றி பெற்றவர்களாக இருப்பீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு அமலின் மூலமாக உங்கள் கடன் தீரும், வறுமை நீங்கும், நோய் தீரும், ஆசைப்பட்ட காரியங்கள் நடக்கும். இன்னும் என்ன எல்லாம் வேண்டும் என நினைக்கிறீங்களோ அவை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் வருடத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அதற்கு இந்த துவா மிக முக்கிய காரணமாக இருக்கும். வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தில் அதிக அமல்களை செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம்.
அல் குர்ஆனில் சூரா யூசுப் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ளதன் பிரகாரம் கிணற்றுக்குள்ளிருந்து மீட்கப்பட்ட சிறுவனாகிய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கியவர் அவரை கொண்டு வந்து விற்ற நாடு எது? இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.